வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டெக்னோ போவா கர்வ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் வந்த புதுசில் இந்த கர்வ் 5G வந்து 7.45 mm தான் திக்கு அப்படிங்கிறனால தின்னஸ்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்னமோ இப்பயும் உண்மை தானே வச்சுக்கோங்க. ஏன்னா 120K பார்க்க போனால் இதுதான் வந்து தின்னஸ்ட் ஃபோனாக இருக்கும். சரி, அடுத்து என்னென்னா இப்போ வந்து T4 Ultra விவோலேருந்து வந்திருக்கு இல்லையா, அது வந்து 7.43 நினைக்கிறேன். 7. ஆமாம், இதோட லைட்டாங்க, அதெல்லாம் வந்து மார்ஜினல் அண்ட் நம்ம கண்ணுக்கு வந்து உணர முடியுமான்னு தெரியல. பட் இந்த ஃபோன் வந்து வேற லெவல் ஃபோனுங்க. ஏன்னா இந்த டிவைஸை வந்து இவங்க எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6128 வந்து 15999, 16999க்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2GB ரேம் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 1GB ரேம் வந்து 500 ரூபாய். சரியா, ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அண்டர் 20Kல ஒரு டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்க, அந்த டிவைஸை வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணணும், செம்ம ப்ரீமியமாக இருக்கணும், அதை கர்வ்ட் பேனலோட அப்படி பயங்கர பில்டப்பாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டிவைஸை வந்து ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். சரியா, இப்போது பெரும்பாலும் ஃபோன் வாங்குறது ஃபோன் பேச தானே. சரி, அதனால் நம்ம ஸ்டார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார் ஹேஷ் 07 ஹேஷ். ஸ்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.499 Watt/kg ஹெட்டு, 0.605 Watt/kg பாடி. இதுதான் ஸ்டார் வேல்யூ. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். 7300 அல்டிமேட் யூஸ் பண்ணியிருக்காங்களே, கால் குவாலிட்டி நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் குவாலிட்டியில் பெரும்பாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கால் ட்ராப் ஆச்சா? கிடையாது. காலில் இத்தனைக்கும் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அண்டு 5G வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது, எனக்கு வியப்பாகவே இருந்தது. ஏன்னா ஒரு டைம்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணியிருப்போம், CMF ஃபோன் 1 வந்தப்போ 7300, ஏன்னா CMF ஃபோனுக்கு முன்னாடி வந்து நத்திங் ஃபோன் 2A வரும்போது 7200 வந்தது இல்லையா. 7200 கன்சிடர் பண்ணும்போது 7300 பெட்டராக இருக்குது நெட்ஒர்க்கில் அப்படின்னு நம்ம சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ஃபோனர் சேனலில் போய்ட்டு அந்த அவுட்டோர் வீடியோ கூட பார்க்கலாம். ஏன்னா CMF ஃபோன் 1க்கு நாங்கள் அவுட்டோரில் வீடியோ எடுத்திருப்போம். ஸோ அப்பயே நமக்கு வந்து 7300 ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அக்கேஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் அங்கங்கே இருந்தது. அது பெரும்பாலும் பெரிய SOCஸ்லேயே இருக்குது. நெட்ஒர்க்கையும் ஒரு பக்கம் நம்ம குறை சொல்லி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது 7300 அல்டிமேட்டு மாசாக இருந்தது. அண்டு கால் கனெக்டு கட்டு மாதிரியான விஷயங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக்கு, ஸோ திரும்பியும் சொல்கிறேன் கால் ரெக்கார்டிங்கு, ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அப்போ ஃபோன் கால்க்காக வாங்குறதா இருந்தால் பிரச்சனை இல்லையா ப்ரோனா, தாராளமாக பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் ஒரு மேஜிக் ஃபீச்சர் ஒன்று இருக்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கால் நாய்ஸ் சப்ரஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளியர் காலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளியர் காலிங்க்கு கீழே கிளியர் வாய்ஸ் கேப்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கிளியர் வாய்ஸ் கேப்சர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் கால்ஸ் பேசும்போது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஆப்பிள் ஐஃபோனில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு லிமிடேஷன், இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அப்போ இது வந்து கிளியர் வாய்ஸ் கேப்சர் ஓரளவுக்கு வேலை செய்யும், ஆனால் கிளியர் காலிங் வந்து வேலை செய்யாது. அப்படி என்ன ப்ரோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோனை பார்த்து எக்ஸைட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிராண்ட் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, பில்டு மெட்டீரியல் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸு, அப்புறம் இருக்கலே பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறது, இருக்கலே மாசான கேமராவை யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. பட் இந்த ஃபோனில் நான் எக்ஸைட் ஆனதே இந்த கிளியர் காலிங்கில் தான். ஏன்னா அதுக்கு கீழே வந்து வாய்ஸ் இம்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸை, இப்போ என் வாய்ஸை நான் 30 செகண்ட்ஸ்க்கு அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணிட்டோம்னா, இதை வந்து பேஸ் ஆடியோவாக எடுத்துக்கிட்டு, இப்போ நான் ஒரு க்ரௌடட் என்வரான்மெண்ட்டில் இருந்தால் மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குதுங்க, அந்த மீட்டிங்கில் ஒரு 50 பேர் இருக்காங்க, எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்களோட கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யாரோ ஒரு பர்சன் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த நேரம் எனக்கு ஒரு கால் வருது, ஆனால் ஒரு எமர்ஜென்சி கால், நான் பேசுகிறேன்னு வைங்களேன், என் வாய்ஸை தவிர வேறு எதுவுமே இருக்காது. நான் இப்போ பப்ளிக்கில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஏகப்பட்ட பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கத்துலேயே மேடை பேச்சாளர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னாலும் அந்த சத்தம் எதுவுமே கேட்காது, என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் இந்த ஃபீச்சர் என்ஜாய் பண்ணணும்னா டேரெக்டாக ஃபோன்லேயோ இல்லை ஃபோனோட ஸ்பீக்கர் வழியாவோ தான் கால் அட்டன் பண்ணுமே தவிர, எக்ஸ்டர்னல் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர் வேலை செய்யாது. ஓகேயா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோனில் காலுக்காக இவ்வளோ நேரம் நான் பேசியிருப்பேனா, இதில் தான் இப்போ பேசியிருக்கேன். ரைட், அடுத்து வந்து டிஸ்பிளேங்க. 1300 நிட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸில் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இது கர்வ் பேனல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு போடுறது நல்லது. உங்களுக்கு நல்ல டெம்பர்ட் கிளாஸ் கர்வ்டாகவே கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆக மொத்தம் நல்ல ஒரு டிவைஸு. ஆனால் ஸ்க்ராட்ச் கண்டிப்பாக ஆகுது, ஸ்க்ராச்சஸ் ஆகுது. இந்த டிவைஸ் ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கு. சரியா, அந்த ஹேர்லைன் ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கு. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. டபுள் டேப் டு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் யூஏல டபுள் டேப் டு ஸ்லிப் நான் கண்டுபிடிக்கல, நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் யாராவது சொல்லுங்கள். ஏன்னா எப்போயுமே நான் டெக்னோ யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஃபண்ட சாய்ஸ்லேயும் நான் என்ன பண்ணேன்னா, வெறும் ஹோம் லான்ச்சர் இந்த ஏரியாலெலாம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வெறுத்து போயிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே கொண்டு போய் எங்கேயும் மோஷன் சென்ஸ்னு எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க டபுள் டேப் டு ஸ்லீப்பை. இதிலே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சர்ச்சில் சில சமயங்கள் அது ப்ராப்பராக பிக் ஆகாது. இப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டபுள் டேப் டு ஸ்லீப்னு கொடுத்தேன்னு வைங்களேன், இல்லை டபுள் டேப் அப்படின்னு கொடுத்தேன்னா கூட கரெக்டாக வராது.
ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. மற்றபடி வந்து டிஸ்பிளே வீடியோ பார்க்குறதுக்குலாம் சூப்பராக இருந்தது. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆளுங்க எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு தனியாக கப்பம் கட்டுறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிராண்டுக்கு பாசிபிளாக இருக்குமானா கிடையாது. ஸோ HDR வீடியோ மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் யூடியூப்ல என்ஜாய் பண்ணலாம். பட் மற்ற ஆப்பில் எப்பயுமே கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வந்து ப்ராமிசிங்கான ஒரு பேனல். வெளியில் எடுத்துகிட்டு போய் பேசும்போதும் சரி, வெளியில் யார்கிட்ட டிஸ்பிளே காட்டும் போதும் சரி நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ரீமியமாக இருந்தது. அடுத்த விஷயம், இயர்பீஸ் குவாலிட்டி சூப்பருங்க. லவுட் ஸ்பீக்கர் குவாலிட்டியும் சூப்பருங்க. ஸோ லவுட் ஸ்பீக்கரில் நீங்கள் கால் பேசுகிறதா இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லவுட் ஸ்பீக்கருக்கு வந்து உங்கள் டால்பி அட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் போட்டிருப்பாங்க. எங்களோட இன்ஃபினிக்ஸ் நம்ம பார்க்கும்போது சவுண்ட் பை JBLனு பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிராண்டிங்காக இருந்தாலும் கூட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். சரியா? ஸோ இதில் வந்து டால்பி ஆடியோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் உள்ள போய் மாற்றிக்கலாம். 200% 300%லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. பரவாயில்லையே, நல்ல ஸ்பீக்கர் தான். டாப்பும் ஓகே. நல்லா இருக்குங்க டாப்பும். டால்பி அட்மாஸ் இருக்கு. அதில் வந்து என்ன இருக்குன்னா வேற. ஓ இதில் இது வேற ப்ளே பண்ணி காட்டுதா? உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஹெட்ஃபோன்ஸில் நல்லா நீ ஃபீல் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னென்னா உங்களுக்கு ஓவராலாக கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் ஃபார்ம் ஃபேக்டரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதை ஏன் மல்டிபிள் டைம் சொல்கிறேன்னா, இந்த ஃபோனை யார் கையில் நான் கொடுத்தாலுமே 177 கிராம்ஸ் தான் வெயிட்டுங்க. 5500 mAh பேட்டரி இருக்குது. இதை யார் கையில் கொடுத்தாலுமே உடனே எல்லாருமே இந்த வெயிட் அண்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அதனால தான் நான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 144 Hz இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸோ இல்லாட்டி ஹோம் ஸ்க்ரீனோ ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிட்டு அதை மினிமைஸ் பண்ணும்போதோ அப்போலாம் அனிமேஷன் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதேமாதிரி செட்டிங்ஸ் பேஜிங்லாம் போகும்போது நல்லாயிருக்கும். பட் பிட்வீன் அப்ளிகேஷன்லாம் ட்ராவல் பண்ணும்போது 7300 அது வேலையை காட்டிடும். ரைட்டா? அடுத்து என்னன்னா கேமராங்க. உங்களுக்கு சூப்பரான கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 13 MP கேமரா அண்ட் ரியரில் ஒரு 64 MP கேமரா. அந்த ரியரில் இருக்கிற 64 MP கூட வந்து ஒரு டம்மி கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 64 MP கேமரா வந்து சோஷியல் ரெடி ஃபோட்டோ சூப்பராக எடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவும் சோஷியல் ரெடி ஃபோட்டோ சூப்பராக எடுக்குது. போர்ட்ரேட் சம்டைம்ஸ் ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு நல்லா அமையுது. அண்ட் ரியர் கேமராவில் எடுக்கக்கூடிய போர்ட்ரேட்ஸில் இப்போ ஒருத்தர் வந்து நெக் பேண்ட் வச்சிருக்காருன்னா அந்த நெக் பேண்ட்லேருந்து வரக்கூடிய கேபிள் மட்டும் மறையுது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த இப்போ டெக்னோ யூஸ் பண்ணும்போதும் எனக்கு 5 வருஷம் முன்னாடி நான் யூஸ் பண்ண ஒரு சில அல்காரிதம்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பழைய அல்காரிதம் வந்து சில சமயங்களில் பிக்சல்லையும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ பிக்சல் அட்வான்ஸ் அல்காரிதம்ங்கிற பேரில் கொஞ்சம் எட்ஜ் டிடெக்ஷன் சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த பழைய அல்காரிதம் இருக்கிறனால அந்த கேபிள் மறையதே தவிர மற்றபடி ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னா பாருங்களேன் எட்ஜ் டிடெக்ஷன். ஸோ இது ஒரு ஃபேக்ட். அடுத்து லோ லைட் ஃபோட்டோஸ் அல்ட்டியாக இருக்குது. ஸ்க்ரீன் ஃப்ளாஷோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இல்லாமல் செத்துரும். நோ லைட் சுச்சுவேஷன்லாம் வேலைக்கே ஆகாது. பட் நோ லைட் சுச்சுவேஷனில் ரியர் கேமராவில் அதுவும் சூப்பர் நைட் மோட்னு ஒன்று இருக்கும். அதன் வழியாக நீங்கள் எடுக்கும்போது நல்லாயிருக்கு. நீங்கள் லோ லைட்டில் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் இது கொஞ்சம் வெக்கமான விஷயம்தான். இவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்கங்க. நத்திங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸில் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் ரியர் கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். இப்பயும் ஸ்ட்ரகிளிங் தான். ரியர் கேமராவில் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, பெரிஸ்கோப்பு. அதன் மூலமாக 4K வீடியோ எடுக்க முடியும் நத்திங்கில். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, நத்திங்கில் எடுக்கிற வீடியோவோட இந்த டெக்னோ நல்லா எடுத்துருது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. பட் இதில் வந்து ரியரில் 4K வீடியோவும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 4K வீடியோவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் யாராவது வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னா வாங்கி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ஃபோன் கொஞ்சம் பழைய ஃபோன், அதுக்காக ரொம்ப 4 வருஷம் முன்னாடி இருக்க டெக்னோ ஃபோன் எதாவது எடுத்து வீடியோ டெஸ்ட் பண்ணாதீங்க. ரீசெண்டாக யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ வாங்கியிருந்தாங்கன்னா அதில் வீடியோ எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா? இங்கே நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த ப்ராடக்ட்டை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. நான் என்ன இந்த ஃபோனில் அனுபவிச்சனோ அதை தான் உங்கள் எல்லாருக்கூடயும் கன்வே பண்ணணும்னு நினச்சினே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன யாராவது கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போ இந்த ஃபோன் வாங்குவீங்களா ப்ரோனா, இந்த ஃபோன்லேயே இதே மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் ஏன் 5500 பதில் 5000 mAh கூட வச்சு இன்னும் பெட்டரான கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதுலேயே வந்து ஒரு 3.5x பெரிஸ்கோப்பு வித் மேக்ரோ செட்டப்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அப்போ கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து வெறும் ஒரு கேமராவில் கன்ஃபைன் ஆகக்கூடிய ஆள் கிடையாது. ப்ரைமரி சென்சரை மட்டும் வச்சுட்டுலாம் நான் இருக்க முடியாது என்னால். நான் கண்டிப்பாக மேக்ரோ ரிலேட்டடாகவும் யோசிப்பேன், கொஞ்சம் ஜூம் கேப்பபிலிட்டிஸும் யோசிப்பேன். நம்ம ஊரில் ஒயர் குறுக்க நடுக்க போகிறனால மேபி நான் அல்ட்ரா வைட் அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு. பட் மற்றபடி வந்து எனக்கு கண்டிப்பாக பெரிஸ்கோபிக் செட்டப் வந்து போர்ட்ரைட்டுக்கும் சரி மேக்ரோக்கும் சரி எனக்கு கண்டிப்பாக தேவை. அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதனால் நான் அந்த ஆங்கிளில் யோசிப்பேன். பட் இதுவே வந்து ஓரளவுக்கு நல்ல கேமரா வேணும், செல்ஃபி ஓரளவுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். 7300 அல்டிமேட்னாலேயே என்ன ஆகிடும்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போதே கேமராவே இதையும் லிங்க் பண்ண முடியும்.
ஆனால் சர்ப்ரைசிங்லி பெரிய விஷயம் தான். இப்போ நான் டக்குன்னு மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணேன்னா ஷட்டர் வந்து ஓரளவுக்கு டக்குன்னு லாக் ஆகும். ஆனால் ஃபோட்டோஸில் எப்போயாவது ஷேக் நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. பெருசாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணல, வாக்கிங்கில் தான் எடுக்க போகிறீங்கன்னா பிரச்சனை கம்மி. சைக்கிளில் நான் ஒரு 10-15 கிலோமீட்டரில் போகும்போது எடுக்கும்போதும் பிரச்சனை கம்மி. பட் கொஞ்சம் வண்டியில் போகும்போதெல்லாம் எடுக்கும்போது ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து என்னன்னா மல்டிபிள் ஷட்டர்ஸ் அழுத்துறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, டக்குன்னு ஒரு ஃபோட்டோவில் ஹெச்டிஆர் நல்லாயிருக்கும், இன்னொரு ஃபோட்டோ ப்ளோ அவுட் ஆகும், அடுத்த ஃபோட்டோவில் ஹெச்டிஆர் இருக்கும், அதுக்கு அடுத்த ஃபோட்டோ ப்ளோ அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை நான் பார்க்குறேன். இன்ஃபினிக்ஸ்லையும் பார்த்தேன், இதுலையும் பார்த்தேன். ஏன்னா 7300 ஸ்ட்ரகிள் ஆகுது, அதில் அவ்வளோதான் முடியுது. இப்போ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான ஆஸ்பெக்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, பிஜிஎம்ஏ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு இவங்க எல்லாருமே இந்த 7300 வச்சுட்டு பெருசாக பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் கேம் ஆடும்போது ஓரளவுக்கு ஓகே இருக்கும். பட் இதுவே டிஎன்டிலாம் போடாமல் அந்த கேம் ஆடிட்டு இருக்கும்போது குறுக்கால நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுன்னா கேம் ஸ்ட்ரகிள் ஆகும். இது வந்து நான் கிரிக்கெட் கேம் மாதிரியான விஷயங்களே பார்க்குறேன். அந்த ட்ரீம் கிரிக்கெட் 2025 இருக்கு இல்லையா, கேம் ஆடிட்டு இருக்கிற நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஃபோன் திணறுது. ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன். அண்ட் அடுத்து என்னன்னா இவங்களோட iOS ஒரே ஒரு மேஜர் அப்டேட் தான், 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஒரு வகையில் பார்க்கும்போது காமன் சென்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போது 4 வருஷம் 5 வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு 7300 வச்சுட்டு உருட்டிட்டு இருந்தோம்னு வைங்களேன், டிவைஸ் தாங்குமாங்கிற கேள்வி வருது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு இந்த மாதிரியான கேள்வி யார் மேலாம் வைக்க தோணுதுன்னா, இப்போ மோட்டோரோலா 5 வருஷம் அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் 6300 அதை வச்சுக்கிட்டு சாம்சங் வந்து A16 என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிளா, 6 வருஷம் அப்டேட்லாம் பாசிபிளா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். அப்டேட்டை கொடுத்துட முடியும், பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டே 1 வாங்கின மாதிரி இருக்குமானா வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா இதே பிராண்டு 10,000 ரூபாய்க்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 years ஆஃப் ஸ்மூத்னஸ் கேரண்டின்னு சொல்லிட்டு அப்டேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாவது கொடுக்கலான்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் 5 years ஆஃப் ஸ்மூத்னஸ் கேரண்டிங்கிறது எந்த அடிப்படையில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டே கொடுக்கல. அதனால் நான் ஆல்ரெடி என்ன மாதிரியான ப்ரோக்ராம், எந்த மாதிரி சாஃப்ட்வேரை நான் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தனோ இல்லாட்டி என்ன பண்ணி வச்சிருந்தனோ, இந்த ப்ராசருக்கு எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு வந்து இவங்க கேரண்டி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக 2 வருஷம் வேணும்னு நினச்சா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் 50S போனோம். ஒரு வருஷம் அப்டேட்டே எனக்கு போதும் ப்ரோ, Android 16 வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் போகலாம். பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாய்ஸ் மாடுலேட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சரில் ஆரம்பிச்சு ஃப்ளோட்டிங் விண்டோ, நார்மலாக நம்ம மற்ற இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ எசென்சியல் ஸ்பேஸ்னால் அது இல்லை, இந்த எசென்சியல் சைடு பார் மாதிரியான ஸ்மார்ட் சைட் பார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபீச்சர் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு OS தான் இது. தீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஹைப்ரோஎஸ் அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா அதில் தான் இருக்கலே நம்ம தீம்ஸ் ரொம்ப அதிகமாக பார்ப்போம், அதாவது ஃபோனோட ஓவரால் அமைப்பே மாறிடும், அந்த அளவுக்கு இல்லை. சொல்லப்போனால் ஆரிஜின் OSலையும் தீம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், நம்ம ஊர் ஃபண்டேஜ் OSல தான் அதெல்லாம் இருக்காது. அடுத்து பேட்டரி வந்து 5500 mAh அண்ட் 45 watt சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ 1 hourக்குள்ளே சார்ஜ் ஏறிடும். யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் மாதிரியான ஆப்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ டிவைஸ் ஹீட் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் சார்ஜிங்குள்ளே போயிடும். டிவைஸ் ஹீட் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷுவல் யூஸ், ஜென்ரல் யூஸ், ஃபோன் கால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எப்பயுமே அது ஹீட் ஆக போகிறது கிடையாது. அண்ட் 5G வந்து ஓரளவுக்கு ரிலேபிளாகவே இருந்தது. அவுட்டோரில் ஒரு 11 மணி அளவில் நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது டேரெக்டாக வெயில் இது மேலே படும்போது கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஹீட் ஆகும். அப்போ ட்விஸ்ட் என்னன்னா மேலே ஹீட் ஆகுமே தவிர கீழே ஹீட் தெரியாது. நார்மலாக இப்போ வந்து ஃபோன் வந்து நம்ம இன்டென்சிவாக யூஸ் பண்ணி கேமிங்குள்ளே கொண்டு போய் அப்போ ஹீட் ஆகும்போது பின்னாடி ஃப்ரேமில் ஹீட் ஆக ஆரம்பிச்சு மேலே வந்து அந்த ஹீட் கண்டக்ட் ஆகிறது தெரியும், அப்படியே மேலே மூவ் ஆகிறது தெரியும். பட் இங்கே அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்படி இல்லாமல் டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் நான் வெயில் அப்படி பிடிச்சிட்டு போகும்போது மேலே ஹீட் ஆகுது. ஸோ அதன் மூலமாக பொறுமையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பின்னாடி வேணால் வரலாமே தவிர மேலே ஹீட் ஆகிறத தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ ஓவரால் ஹீட்டிங் இஷ்யூலாம் இந்த ஃபோனில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே தின்னு. சம்மர் டைமில் வெயிலில் கொண்டு போனால் 5G டேட்டா ஆனில் இருக்கும்போது கேமராலாம் யூஸ் பண்ணால் அப்போ கொஞ்சம் நீங்கள் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று என்னென்னா, இதையும் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இதை கான் அடிப்படையில் சொல்லலாம். ஃபோன் வந்து இந்த மாதிரி வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகும்போது கொஞ்சம் வார்ம் ஆகுது பார்த்தீங்களா, வார்ம் ஆகும்போது நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகும். ஃபோட்டோ கூட அப்படி இப்படி சமாளிச்சிடலாம், பட் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணும்போது ஃப்ரேம் ட்ராப் ஆகும், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் சரியாக வராது, அண்ட் ஸ்டெபிலைசேஷன் கூட அடி வாங்கும். அதுக்கான சாம்பிள்லாம் இருக்குது, நீங்கள் எப்படியும் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா நான் நார்மலாக ஓரளவுக்கு வெயில் ஜென்டலாக இருக்கும்போது ஒரு 9:30 மணி அளவில் நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்போஷர் மேபி சேலஞ்சிங்காக இருக்கலாம், ஆனால் வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் அதுவே நான் ஒரு 11:30 மணி அளவில் வீடியோ எடுக்கும்போது ஃபோன் வந்து திணறி இருக்கும். 11 மணி அளவில் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் அப்படியே ஃபோன் திணறும். அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்ல அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனனால அதெல்லாம் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய ஃபோன்ஸுக்கு மத்தியில், ஈவன் இன்க்ளூடிங் வெல் நோன் பிராண்ட்ஸ் அதுக்கெல்லாம் மத்தியில் இது வந்து ஒரு நல்ல ட்ரை, பயங்கரமான இனிஷியேட்டிவ், ரொம்ப ப்ரீமியமான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். சரியா, டெக்னோ போவா கவ் 5G. ஸோ இதை தாண்டி ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பண்ணுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாராவது டெக்னோவோ இல்லை இன்ஃபினிக்ஸோ வச்சுருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிலர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு. இருந்தாலும் இந்த வீடியோவை டெக்னோ யூஸ் பண்ணுற ஒரு சில யூசர் வந்து பார்க்கலாம் இல்லையா.
ஸோ அவங்க உங்களோட அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து 2-3 வருஷமாக டெக்னோ தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு சில பிரச்சனை இருந்தது, அவங்க ஷார்ட் டவுன் பண்ணாங்களா இல்லையா, இல்லாட்டி நம்மளை ரொம்ப அலைய விட்றாங்களா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நாங்கள் தெளிவாக புரிஞ்சுப்போம். சரியா? நானும் புரிஞ்சுப்பேன், மக்களும் புரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஸோ ஓவராலாக இந்த டிவைஸ் வந்து ஒரு நல்ல டிவைஸு. இந்த டிவைஸில் ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்களும் இருக்குது. கான்னு சொல்லணுன்னா ரொம்ப யோசிச்சு கான் சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லலாம்னா, இப்போ சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ மாதிரியான ஃபோன் வந்து என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து ஒரு 2000 ரூபாய் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, பட் இதில் அது இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி வந்து வேறு எதையுமே நான் கான் லிஸ்ட்டில் வந்து வாண்டடாக அதாவது வாண்டடாக நானே முயற்சி பண்ணி எதையாவது கொண்டு போய் சொல்லணும். எப்படின்னா கர்வ் பேனலு, அதனால் உங்களால் டெம்பர் கிளாஸ்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி எதாவது வாண்டடாக சொன்னால் தான் வேலைக்கு ஆகுமே தவிர, மற்றபடி இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்காங்க. அப்டேட் வந்து 1 இயர் தான் கொடுக்குறாங்கிறது வேணால் நான் திரும்ப சும்மா கானில் சேர்க்கலாம். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இந்த டிவைஸ் பற்றி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவராணி பார்க்கலாம். பை. எப்படி இருந்தது? நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா?